ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு படம் இருக்கும். அந்த படம் டிவியில போடும்போது பார்க்க முடியாம நிறைய வேலை வரும், கரண்ட் போகும். இந்த மாதிரி 1008 பிரச்சனையில அதிகமா விளம்பரம் மாத்திருப்போம். அதுக்குள்ள இந்த படம் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில அந்த படம் நம்மளால பார்க்க முடியாமலே போகும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்க முடியாமலேயே அது ஒரு நாள் ஒரு பிரச்சனையா இருந்து யூடியூப்லயே அந்த படம் கிடையாது. அப்புறம் ஓடிடிலலாம் காசு கட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி கிடையாது. ஸோ அப்படி இருந்த ஒரு படம் தான் இந்த நீர் பறவைங்க. ஆனா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்துட்டு எல்லாரோட ஆக்டிங்குமே வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த படத்தை நேத்து நான் பார்த்தேன். இதை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த படம் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க போய் ஃப்ரீ டைம் இருந்தா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஓகேங்களா? இந்த படத்துல வந்துட்டு எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை கடற்படையினால நம்மளோட ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்துட்டு சுட்டு கொல்லப்படுறாங்க. அதை பத்தின ஒரு சின்ன அரசியலும் வந்துட்டு இந்த படத்துல இருந்து பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த கதையோட கிளைமேக்ஸ்ல மொத்தமாவே இந்த படம் வந்துட்டு எங்க போய் முடியும்னா அந்த ஒரு பிரச்சனையை நோக்கி தான் அது முடியும். ஏன்னா ஹீரோ வந்துட்டு இலங்கைக்காரங்கனால சுட்டு கொல்லப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க இந்த படத்துல. அண்ட் செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிதான். குடினால வந்துட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலமா மாறுது, அண்ட் அதை விட்டா ஒருத்தவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சூப்பரா மாறுது அப்படின்றதையும் ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அண்டு இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க என்னதான் மோசமா இருந்தாலும் அவங்கள நல்ல விதமா மாத்துறதுக்கு ஒரு உண்மையான அன்பு இருந்தா போதும். அவங்கள எந்த அளவுக்கு வேணா கொண்டு போய் விடும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டோரியா இந்த படத்துல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த படம். எனக்கு மேஜரா தெரிஞ்ச தீம்ஸ் வந்து இதுதான். ஒண்ணு வந்துட்டு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அண்டு ஒரு தனி நபர் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அதுல அந்த பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு பிரச்சனை, அதாவது போதை. அண்ட் மூணாவதா அந்த அந்த எல்லாத்தையும் வந்துட்டு மாத்துறதுக்கு ஒரு ஒரு அன்பு அப்படின்றது ஒரு இருக்கு அப்படின்றதும் ஒரு அழகான விஷயமா காமிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த படத்துல வந்து எனக்கு மேஜரா தெரிஞ்ச விஷயம். அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல முக்கியமா நான் வந்து பாக்குறது வந்துட்டு ஆக்டிங் தான். எல்லாரும் தரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு யாரை பார்த்தாலுமே இவங்க வந்துட்டு ஒரு ஆக்டர், இது வந்து விஷ்ணு விஷால், இது வந்து சுனைனா அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. மேக்கப்பும் சரி, அதில் மேக்கப் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. எல்லாம் அவ்வளோ நேச்சுரலா இருப்பாங்க. நிஜமாலுமே அந்த ஒரு கடற்கரை ஓரத்துல வாழ்ற மக்களோட வாழ்க்கையே நமக்கு கண்ணு முன்னாடி இந்த படம் காட்டும். எனக்கு காட்டுச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு எனக்கு இன்னும் அந்த ஃபேமிலி வந்துட்டு அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு ராமேஸ்வரத்துல கடற்கரை ஓரத்துல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்பியரன்ஸுமே வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கும். யாருமே வந்துட்டு இது ஆக்டிங், இது வந்து ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்கல. அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் வந்துட்டு எல்லாரோட ஆக்டிங் தான் எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துல வந்துட்டு ஆக்டிங் செம்மையா பண்ணியிருப்பாரு. இதுல வந்துட்டு அவர் ரொம்ப எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு நபர். அண்டு ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாம சொங்கி மாதிரி அப்படியே நடக்கிறது. அதுலலாம் மனுஷன் மிரட்டி விட்டாரு ஆக்டிங்க. வேற லெவலா இருந்துச்சு ஆக்டிங். அவர் நடக்கிறது, அந்த பேசுறது எல்லாமே பக்காவா நடிச்சிருந்தாரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. வேற லெவல் ஆக்டிங். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுனைனா. சுனைனாவும் அப்படிதான் பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. ஒரு கிறிஸ்துவ பெண்மணியா, அண்ட் ஒரு கடலோரத்துல இருக்க ஒரு பெண்மணியா, எல்லாமே பெர்ஃபெக்டா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் சரண்யா பொன்வன், சொல்லவே வேணாம். அம்மா கேரக்டர் மிரட்டி விட்டுட்டாங்க. வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நெ- எ- எனக்கு வந்துட்டு புதுசா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை வந்துட்டு ஒரு அவங்க பேசுற அந்த ஸ்லாங், அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு கத்துக்கிறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்துட்டு எல்லாருமே வேற லெவலா பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாக்குறதுக்கே நமக்கு ஒரு அழகா இருந்துச்சு. ஒரு 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 ஊரு, அந்த ஊர்ல இப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவர்கள்லாம் வந்து அந்த பேரெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துல வந்து பேரெல்லாம் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதிகமா வந்துட்டு அந்த ஃபுல் நேம்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. லூதர் சாமி மகன் அருளப்ப சாமி அப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி அந்த பேர்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. கிறிஸ்டியன் நேம்ஸா இருக்கட்டும், அந்த கடற்கரை ஓரத்துல இருக்க அந்த வாழ்க்கை, அந்த பேச்சு முறை, இது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மேக்கப் சொல்லியாச்சு, ஆக்டிங் சொல்லியாச்சு. இது ரெண்டுமே வேற லெவல். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியல. ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து அதோட அவுட்புட் வந்து செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மியூசிக். ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த மியூசிக் வந்துட்டு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த படத்துக்கு ஒரு
பியூரான மியூசிக் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும். இதில் எனக்கு பிடிச்ச சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரபர பர பறவை ஒன்று, அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாட்டு எனக்கு சின்ன வயசுலேயே பிடிக்கும். பட் இந்த படத்தோட பார்க்கும்போது இந்த பாட்டு இப்போ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு கடற்கரை ஓரத்தில் தான் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால அந்த 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 கடற்கரையில் வந்துட்டு கப்பல்கள் நிறுத்தியிருக்குது, அந்த கடலோட ஃபுல் லாங் ஷாட்டு, அப்புறம் கடல் வந்து சில நேரத்தில் ரெட் கலரில் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும். அந்த மாதிரி கடலை வந்துட்டு ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கடற்கரையில் வந்துட்டு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது, மீனை பிரிக்கிறது, மீனை அள்ளிட்டு போகிறது, அந்த மீனை வந்துட்டு ஏலம் போடுறது, அந்த கடலை ஃபுல்லாக காட்டுறது, நங்கூரம் போட்ட கப்பல்கள் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த இடத்துல நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக அந்த படம் கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மற்ற படத்துலலாம் காமிச்சிங்கன்னா இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம ஜாலியாக வைப் பண்ணுற அந்த மாதிரி தான். இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு இது காமிச்சினது, நான் தனுஷ்கோடி போயிருந்தப்போ அந்த இடத்துல மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்து இப்படி தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் நின்று அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு புது லைஃப் ஸ்டைல் அதை வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மேஜராக இந்த படத்தை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது, இந்த படத்தை அவ்வளோ தூரம் கொண்டு போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட லவ் தான். ஸோ இந்த லவ் அப்படின்னோடனே இப்போ இருக்க மாதிரி வல்கரான ரொமான்டிக் சீன்ஸு, லிப்லாக் சீன்ஸ், இப்படி இந்த மாதிரிலாம் கொச்சை 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 கொச்சன்னு கொச்சையாக வைக்காம ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த லவ்வை வந்து கையாண்டிருப்பாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த லவ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹீரோவை வந்துட்டு ஒரு நல்ல விதமாக திருத்தி கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய ஒரு மீனவனாக மாற்றணும், அவர் ஒரு நல்ல மனிதனாக ஆக்கணும். எப்போ பார்த்தாலும் குடிச்சு சமாதியிலே படுத்து கிடந்த ஒரு நபரை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது இந்த லவ் தான் வந்து மாற்றும். ஓகேங்களா. ஆனால் அந்த லவ் பண்ணுற அந்த சீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதுலேயுமே வந்துட்டு ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அடி கேப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அந்த லவ் முடிஞ்சு அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஹீரோயின் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு டச்சே இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்துட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கண்ணியம், காதலில் வந்துட்டு கண்ணியம் முக்கியம். ஸோ அந்த கண்ணியம் வந்துட்டு அந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கடற்கரையில் தான் படம் ஃபுல்லாமே அவங்க வந்துட்டு கடற்கரையில் தான் இருக்கும். அந்த கடற்கரையில் தான் வந்து 2 பேர் லவ் பண்ணிக்கிறது, பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது, அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும், நீ இருக்கு சிறு நீ இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட ரொமான்டிக் சீன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அந்த பாட்டு இருக்கும். அது ஃபுல்லாமே வந்து கடற்கரையில் தான் இருக்கும். அவங்க காதலில் கண்ணியத்தோடு இருந்தது அந்த கடற்கரை தான். அண்ட் அந்த கடற்கரைக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கடற்கரையில் வந்துட்டு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடற்கரையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அவங்களோட லவ் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவங்க லவ் பண்ண இடத்துல அந்த கடலோட அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஒரு எனக்கு புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அந்த போட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க, அவங்கள வந்துட்டு சுட்டு கொண்டிருப்பாங்க. அப்போது ஹீரோ மட்டும் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அவங்கள வந்துட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்துட்டு போய் தத்தெடுத்து கொண்டு வந்துடுவாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தை இருக்காது, அதனால ஹீரோவே வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப பாசமாக தான் வளர்ப்பாங்க. மீனவர்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்கான். அது என்னன்னா, மீனவர்கள் இல்லாதவர்களை கடல்ல மீன் பிடிக்க அனுப்ப மாட்டாங்களாம். ஸோ இது வந்து மீனவர்களுக்கு ஒரு முறை. ஓகேங்களா. இது வந்துட்டு இந்த படத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு வேற எங்கேயோ இருந்து வந்தவன், மீனவனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்படி இருந்த ஒருத்தர் இவர் வந்து நான் வளர்த்த பிள்ளை அப்படின்னு இருக்கப்போ நான் கடலுக்கு போறதுல எந்த தப்பும் கிடையாது. கரையில இந்த கரையில பிறந்த உங்களுக்கு கடல் சொந்தம்னா அந்த கரையில பிறந்த என் பிள்ளைக்கும் இந்த கடல் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி கடைசியில் அவர் ஒரு வல்லம் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல வேலைக்கு வல்லம், நம்ம எல்லாருக்கும் படகுன்றதா தெரியும், இந்த படத்துல வல்லம் அப்படின்றதா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வட்டார வழக்கு, அந்த ஊர்ல இருக்க வட்டார வழக்குப்படி. ஓகேங்களா. இது வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் மீன் பிடிக்க போவாரு, ஒரு மீனவனா ஆயிடுவாரு. அப்புறம் தான் வந்துட்டு இலங்கை கடற்படையினால சுட்டு கொல்லப்படுவாரு. இது மாதிரி ஒரு அழகான ஒரு படம். இதை வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கல. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோட டெத்து சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு இலங்கை கடற்படையினால சுட்டு கொல்லப்படுவார். இது வந்துட்டு ஒரு தொடர்கதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன்.
நான் வந்துட்டு ஒரு மாசத்துல ஒரு 4 நாள் தாங்க படிச்சிருப்பேன். சத்தியமா சொல்றேன், பொய் சொல்லல. ஒரு 4 நாள் தான் படிச்சிருப்பேன் நியூஸ் பேப்பரு. அந்த 4 நாளுமே ராமேஸ்வரம் மீனவர்கள் சுட்டுக்கொலை, சுட்டுக்கொலை. 4 பேர் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. 4 பேர வந்துட்டு சிறையில அடைச்சுட்டாங்க. இந்த மாரி டெய்லி ஒரு நியூஸ் வரும். ஒருத்தர் வந்துட்டு சுட்டு கொன்னதுல ஒருத்தர் அங்கனயே விழுந்து கடலுக்குள்ள குதிச்சதுல கடலுக்குள்ளயே காணாம போயிட்டாரு. இந்த மாரி பல நியூஸ் வந்துச்சு. ஆனா எதுக்குமே இன்ன வரைக்கும் தீர்வு வந்ததே இல்ல. இப்போ வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். அண்ட் அதுக்கடுத்து ஃபைனலா இந்த படத்துக்கு நான் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேங்கன்னு பாத்தீங்கன்னா 5க்கு நான் 4.5 கொடுப்பேன். எனக்கு படம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆஹ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொண்டாட மறந்த படங்கள். சில படங்கள் வந்து தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் வரும், ஆனா அந்த படத்தை வந்து மக்கள் அப்போதைக்கு கொண்டாட மறந்துடுவாங்க. பின்னாடி வந்து நம்ம பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் ஆனா வந்துட்டு ஒரு நல்ல படத்தை என்னைக்குனாலும் நம்ம பாராட்டலாம். அப்படிதான் இது என்னோட அப்ரிசியேஷன் நான் பாக்குறேன். அண்ட் இது மாதிரி 1000ல் ஒருவன் படம், ஆஹ் அன்பே சிவம், இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. அப்போதைக்கு வந்தப்போ அது மக்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாப்பாக விட்டுட்டு பின்னாடி அதை பேசி எப்போ பாட்டு வரும் பாட்டு வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம அப்பப்போயே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அப்படிதான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துல உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும், யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த படத்துல வந்துட்டு வேற என்ன விஷயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கலாம், எந்த விஷயம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஃப்ரீ டைம் இருந்தா பாருங்க, வேலை வெட்டி விட்டுட்டு போய் பார்க்காதீங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னையில இருந்து நம்ம புதுசா ஏதாவது படம் பார்த்தா என்னோட ஃபேவரட்டான பழைய மூவிஸை எடுத்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய். See you.